லாரியிலேருந்து சவுண்ட் வந்தால் ஊரே அலாட்டு தான். 24 வோல்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து லாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி 24 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய அசம்பிள் ஆம்ப் தான். இதோட ப்ரைஸ் வீடியோ மிடில் இடையில சொல்கிறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து 8 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சில் சப்வூஃபர் கனெக்ட் பண்ணுற மாதிரி மேக் பண்ணியிருக்கு. இந்த ஆம்ப் வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாரிலையும் 24 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆம்ப் ரன் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது போக இதை வீட்லேயும் யூஸ் பண்ணுற மாதிரியும் கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னாங்க. அதுபடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மரும் வந்துடும். ஸோ நீங்கள் 240 வோல்ட் பவர், அதாவது வீட்டு கரண்ட்லேயும் போட்டு ரன் பண்ணிக்கலாம். 24 வோல்ட்டு இன்புட் கொடுத்தீங்கனால ரன் ஆகும். உங்களுக்கு பேஸை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா இதில் வந்து நாங்கள் இன்வெர்ட்ரு போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இன்வெர்ட்ரு போர்டோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 வோல்ட்டு இன்புட்டு நீங்கள் கொடுக்குறத 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். அது நிறையா டைப் இன்வெர்ட்ரு இருக்குது. 12 30 கன்வெர்ட் ஆகிற மாதிரி. உங்களுக்கு இதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேஸ் வந்து உங்களுக்கு சப்வூஃபரோட பேஸு நல்லா எக்ஸ்ட்ரா வரும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி பார்த்தீங்கன்னா STK 4391. இதை மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பேன். இன்னொரு ஐசி சப்வூஃபருக்கும் அந்த ஐசி வந்துடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் ஃபேன் வந்துடும். உங்களுக்கு பேனல் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்டில் உள்ள மாதிரி அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது டிரான்ஸ்ஃபார்மரு உங்களுக்கு பவரில் ரன் ஆகிறதுக்காண்டி. அது இன்வெர்ட்ரு போர்டு உங்களுக்கு வந்து, அதாவது டிசி, அதாவது நீங்கள் 24 வோல்ட் லாரியில் ரன் பண்ணுறதுக்காண்டி அந்த போர்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்க போர்டு எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆக சான்ஸே இல்லை. அது போக இது ஃபுல்லி அசம்பிள் கிட்டு தான். இடையில நான் ஜாயின் பண்ணுறேன் அந்த கிளிப்பு கூட உங்களுக்கு. அதாவது நம்ம அசம்பிள் பண்ணுற வீடியோவை நான் இடையில ஜாயின் பண்ணுறேன். பேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரீசண்ட் ரெண்டில் உள்ள அக்ரிலிக் பேனல் தான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு கேபினெட் சைஸ் வந்து நல்லா பெருசாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹீட்டை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு கூலிங் ஃபேனு பேக் சைடில் வந்துடுறதுனால எல்லா ஹீட்டும் அதுவே வெளியேற்றிடும். வேறு அட்வான்டேஜுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ஸ்லாம் வந்து கிளியர். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி பார்த்துக்கிட்டிங்கன்னா 4392. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஐசிக்கும் இந்த ஐசிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஐசி 4440ன்னு ஒரு ஐசி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுதான் ரன்னிங்கில் இருக்கும். உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்அட்வான்டேஜ்னால், ஒரு ஹாஃப் வால்யூம் மேலே வைக்கும்போது இறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஐசியை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. ஃபுல் வால்யூம் நீங்கள் வச்சாலும் அவ்வளோ கிளியராக வாய்ஸோ அப்படியே கிளாஸ், அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கும். செட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த ஓரத்தில் என் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அதை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் கால் எடுப்போம். நிறையா பேருக்கு டவுட் வரலாம், 12-24 ஆகும் அப்படின்னு சொன்ன இன்வெர்ட்ரு போர்டு. இது அசம்பிள் ஆம்ப் கேட்ட கஸ்டமர் வந்து 12 தான் அவருக்கு கேட்டிருந்தார். நாம் 24 வோல்ட்லேயும் அசம்பிள் பண்ணி தரலாம். ஒரே ஒரு போர்டு தான் வித்தியாசப்படும்.
இந்த வீடியோவில் தெரிகிற ஸ்பீக்கர் எத்தனை இன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் தான். அந்த பக்கத்தில் இருக்கிறதும் சேம் அதே 8 இன்ச்சில் ஒரு ஸ்பீக்கரு. Black கலரில் இருக்கிறது சப்வூஃபர். உங்களுக்கு டைன்டி சப்வூஃபர் தான் போட்டிருக்கேன். இது வந்து 8 இன்ச்சு போட்டிருக்கேன். இதோட இன்பில்ட் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்மு, அதுக்கப்புறம் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் பின் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரண்ட்டில் மெமரி கார்டு போடுற மாதிரி போர்ட்டும் வந்துடும். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு ஃப்ரண்ட் பேனலில் மாஸ்டர் கண்ட்ரோலு, பேலன்ஸ் இருக்கும், பேஸு, ட்ரிபிளு, அதுக்கப்புறம் சப்வூஃபர். பேலன்ஸ் மட்டும் டம்மி பண்ணியிருப்போம். பேலன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிற மாதிரி தான். நீங்கள் வேணும்னா டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி தரணும். ஆர்டர் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், அதை கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணுறோம். இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆர்டர் பண்ணணுன்னா ஃபார்ம் லிங்க் இருக்கும். அந்த ஃபார்ம் லிங்க்கில் உங்கள் நேம், அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 2 நாள் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்படும். உங்களுக்கு நீட்டாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸ்பீக்கரு பாக்ஸ், ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபர் பாக்ஸு செட்டு, இது எல்லாமே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஆம்ப்பு, ஹோம் தேட்டரு, இந்த மாதிரி அசம்பிள் பண்ணுறது வீடியோ ஃபுல்லாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெம்போ, டாடா ஏசி, ஜேசிபி, ஆட்டோ, இதில் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டில் லைட்டிங் செட்டப்போட 2.1, 4.1 இந்த மாதிரி வீடியோ எல்லாம் உங்களுக்கு அடுத்து ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் இன்ஸ்டா பேஜில் போட்டிருப்பேன். அதுபோல் டிஸ்பிளேயில் இந்த ஐடி நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் இருக்குது.